அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சத்து மாவு ரெடி பண்ணுறோம் வீட்டில். நாங்கள் இதில் 28 பொருள் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஒன்றையும் நாங்கள் தனித்தனியாக அதை வறுத்து எடுத்துக்குவோம். ஏன்னா வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நாங்கள் வறுத்து எடுத்துக்குவோம், தீய விட்டுறக்கூடாது. அப்புறம் இதில் வறுக்காமல் 4 பொருள் சேர்த்துக்கணும். பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு. இது 4ஐயும் நம்ம வறுத்துக்க தேவையில்லை. இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஆரோக்கியமானது, ரொம்ப சத்தானது. இந்த சத்து மாவு நமக்கு பால்லையும் சாப்பிடலாம், பால் இல்லாமையும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நாங்கள் அரவை மில்லுக்கு போயிட்டோம். மில்லுக்கு போனோம். நாங்கள் செக்கில் எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதோடு நாங்கள் எங்கள் மிஷினுக்கு நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி தந்துட்டாங்க. அங்கேயே நாங்கள் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில்